தண்டுப்பாளையம் வந்து ஒரு நல்ல மெசேஜ், நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். பட் ஆனால் அது எடுத்த விதம் தான் கொஞ்சம் நமக்கு பிடிக்காத மாதிரி இருந்தது. மற்றபடி நல்லா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். லேடிஸ் தனியாக இருக்கிற வீட்டில் தனியாக இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்மளை இது பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க அப்படின்றது இந்த படத்தை பார்த்தா தெரியும். வனிதா அண்ட் சோனியா அகர்வாலோட போர்ஷன்ஸ் வந்து இந்த பார்ட்டில் வந்து கம்மி. ஆக்சுவலாக அது வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. அவங்க யார், அவங்க ஏன் வந்து அவங்கள இது பண்ணுறாங்கன்றதே வந்து செகண்ட் பார்ட்டில் தான் சொல்லுவாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சீன்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 15 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ வராங்க. அதே மாதிரி எண்டிங்கில் ஒரு 5 மினிட்ஸ் வராங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அவங்க யார், அவங்க எதுக்கு அங்கே வந்திருக்காங்க அப்படின்றதே வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் செகண்ட் பார்ட் இருக்குது. பட் மற்றபடி வேறு யாரும் தெரிஞ்ச ஃபேஸஸ் வந்து நமக்கு இல்லை. நம்ம அந்த வேட்டைக்காரனில் ஒருத்தர் வருவார் இல்லையா, வில்லனா, அவர் வந்து இதில் போலீஸ் ரோலாக பண்ணியிருக்காரு. அவங்களோட ரோல்லாம் நல்லா இருக்கு. அதில் வந்து டேரக்டர் ப்ரொடியூசரே வந்து இதில் ஹீரோவும் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு போலீஸ் கமிஷனராக வருவார். ஸோ அவருமே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இது பேஸ்டு கன்னடா மூவின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பாதி தமிழ் ஆட்களை போட்டு கொஞ்சம் தமிழாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் லிப்சிங்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து மிஸ்மேட்சாக இருந்தது. அண்ட் சவுண்ட் எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு நம்மளை. ஸோ ஒரு படத்தில் உட்காந்து பார்க்கும்போது வந்து நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னே இல்லாமல் ரொம்ப காதுகிட்ட வந்து கத்துற மாதிரியான மியூசிக்ஸ்லாம் வந்து போட்டிருக்கு. ஸோ அதை கொஞ்சம் அதான் நிறைய இடத்துல நல்லா போட்டிருக்காங்க. பட் அந்த சவுண்டை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அந்த லெவல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுவாச்சும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி நல்ல மெசேஜ். பட் ஆனால் அவங்க சொன்ன விதம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சப்ஜெக்ட் எதுவுமே இது நம்ம தீரன்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஒரு திருடங்க வடநாட்டிலேருந்து வந்து திருடங்க வந்து நம்ம இதில் வந்து இல்லை அவங்க ஊர்லேயே வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் தனியாக இருக்கிற லேடிஸ் கிட்ட வந்து தண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, வேலை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க வராங்க. அவங்க உள்ளே போகிற சமயமாக பார்த்து அவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து உள்ளே போயிட்டு இருக்கிற பணம் நகையெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு அவங்களையும் வந்து ரேப் பண்ணிவிட்டு அவங்கள கொலை பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இதை தான் வந்து ஒரு அவங்க ஜாபாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண அது ஒரு டீம் வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த டீம் வந்து போலீஸ்கிட்ட வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்களோட இன்னொரு டீம் வந்து பணத்துக்காக மறுபடியும் இந்த செயல்கள்லாம் செய்கிறாங்க. ஸோ அதை வந்து ஹீரோஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அது வந்து ரொட்டீனாக தொடர்ந்துட்டே தான் வருது. எனக்கு அண்ணன் வருவான், எனக்கு தம்பி வருவான் அப்படின்னு வந்து 2-3 டீமாக வந்து போகுது. அது அப்படியே செகண்ட் பார்ட்டுக்கும் தொடருது. ஸோ செகண்ட் பார்ட்லேயும் இதே தான் சொல்லுவாங்களா அப்படின்றது தெரில. எனக்கு செகண்ட் பார்ட்டில் ரிவீல் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், வனிதா விஜயகுமாரும் சோனியா அகர்வாலும் யார். ஸோ அப்படின்றத ரிவீல் பண்ணுறதுக்காக மட்டும் தான் பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் ஒரு 10 நிமிஷம் படத்தை ஒட்டி இருந்தால் அதிலே சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ பார்ட் 2 எப்படி இருக்குன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். ரெண்டுமே ஒரே கதை தான். இதில் முடிச்சதை இதில் ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி இருக்குமோ அதே தான் செகண்ட் ஹாஃப்லேயும் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 10 பேரோ கொலை பண்ணாங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 பேரோ கொலை பண்ணுறாங்க. அவ்வளோதான். அது எப்படி அதை அவங்கள பிடிக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஒரு கொலை பண்ணிடலாம், அதான் கொலை பண்ணி முடிச்சிடணும் இல்லையா. பட் திரும்ப வந்து அவங்க தம்பி ஒய்ஃபு, அண்ணன் ஒய்ஃபு, அண்ணன் குழந்தைங்க, தம்பி குழந்தைங்க அப்படின்னு வந்து இன்னொரு குரூப் வந்து கிளம்பி வருது. ஸோ இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்ற மாதிரி தான் அது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப்க்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன பண்ணாங்களோ அதே தான் செகண்ட் ஹாஃப்லேயும் பண்ணியிருக்காங்க. வந்து கதையை வந்து எங்கேயுமே முடிக்கவே இல்லை. இதோட இந்த சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு முடிக்கவே இல்லை. அப்படியே தொடரும் போட்டு தொடர்றாங்க. அவ்வளோதான். விறுவிறுப்பாகலாம் இல்லை ப்ரோ. படத்தில் வந்து போரிங்காலும் வந்து நிறைய சீன்ஸ்லாம் இருக்குது. போரிங்கான சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் நம்ம அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப மோஸ்ட்டாக டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து மியூசிக் தான். அந்த மியூசிக்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையாச்சும் நமக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டாக வந்திருக்கும். மியூசிக் வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அது வந்து நம்ம நிம்மதியாக உட்காந்து கேட்கவே முடியாது. ஏதாவது நம்ம ஃபோனில் பார்க்குறோம் இல்லை வீட்டில் பார்க்குறோம், சவுண்டை ஃபுல்லாக கம் பண்ணிட்டு பாயிண்ட் 1ல் வச்சு பார்த்தாலே அவ்வளோ சவுண்டாக இருக்கும். அப்போ தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஃபீல் எப்படி இருக்கும்னு நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. மற்றபடி வந்து லேக் நிறைய இடத்துல இருக்குது. பட் லேக் இல்லாமலாம் வந்து கிடையாது. நிறைய இடத்துல வந்து எதுக்கு இப்போ இங்கே அந்த மாதிரி கண்டினியூட்டி இல்லாத ஷார்ட்ஸ்லாம் வந்துமே நிறைய இருக்குது. எதுக்கு இப்போ இவங்க வராங்க, இப்போ அதுக்கு அங்கே சிங் பண்ணுறாங்களா அப்படின்றதுலாம் வந்து நிறைய இடத்துல வந்து தெரியல. பட் ஆனால் அவங்க சொல்ல வந்த அந்த மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த சோஷியல் மெசேஜ் இருக்கு இல்லையா, அது வெயிட்டான இதுதான். பட் அதை கன்வே பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க லேர்ன் பண்ணணும். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். பட் ஆனால் நிறைய வல்காரிட்டிஸான சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களால பார்க்க முடியாது. நிறைய அந்த கொலை பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியோட குழந்தையோட பார்க்க முடியாது இல்லையா. பட் ஆனால் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பட் ஆனால் அது எப்படி எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ அது வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் பார்க்க வேண்டிய விஷயம். அது கொஞ்சம் கரெக்டாக அவங்க கன்வே பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன்.
நான் வந்து தண்டுப்பாளையம் மூவி பார்த்துட்டு வரேன். தண்டுப்பாளையம் மூவி நல்லா இருக்குது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி அது. அது எதுக்காகனா நம்ம ஃபேமிலிக்கு அவேர்னஸ் தான் அந்த மூவி. ஃபேமிலியை நம்பி தான் நம்ம இருக்கோம், ஃபேமிலிக்காக தான் நம்ம உழைக்கிறோம், மெயின் அதுதான், அதுக்கான மூவி தான் அது. சரிங்களா? இப்போ வந்து கேஸ் போடுற திருடன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அதான் நகை கேஷு வீட்டில் இருக்கிறவங்க கொலை பண்ணிடுறான். அது வந்து ரொமான்டிக்காக எடுத்துருக்காங்க. அவங்க கேஸ் போடுற மாதிரி வரான், திருட மாதிரி வரான், தண்ணி கேட்குற மாதிரி வரான், வீட்டு வேலைக்காரிக்கு மாதிரி வராங்க. எப்படி வராங்கன்னே நம்ம சொல்ல முடியல. அதாவது இதை எடுத்துருக்காங்க. வனிதா அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரோட்டா வராங்களா எப்படி இந்த படத்தில் இவங்க சோனியா அகர்வால் இருக்காங்க. இது படம் எப்படி இருக்கு? அதுதான், இது வந்து திருடனில் வந்து 3 டீமாக நடிச்சிருக்காங்க. இது 1A, A1, A2, C3 அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. வனிதா மேம் நல்ல கேரக்டர், நல்லா பண்ணியிருக்காங்க. படம் முழுவதும் வருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் லாஸ்ட் ஹாஃப் தான் வந்திருக்காங்க மேடம். சோனியா அகர்வால் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று சரக்குலாம் அடிக்கிறாங்க, இப்போ தான் பார்க்குறேன் நான். அது சும்மா தான், அதெல்லாம் தப்பாக நினைக்கிறது, படத்துக்காக தான். கிளாமர் கண்டிப்பாக இருக்குது, செக்ஸும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மன்னிக்கணும், செக்ஸாக பார்க்காதீங்க, அது ஒரு மூவியாக பாருங்கள். அது கதை இருக்குது அந்த மாதிரி, அதுக்காக தான் இது. நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மெயின் வீட்டில் எல்லார் வீட்லேயும் சிசிடிவி கேமரா கண்டிப்பாக வைங்க. ஏன்னா சப்போஸ் வீட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபோன் எடுக்கலை, நீங்கள் பயந்துட்டு அங்கேருந்து ஓட முடியாது, ஒழிய முடியாது, வெளியே இருந்து வரவும் முடியாது. சப்போஸ் பக்கத்தில் யாருன்னா இல்லை இது இருந்தாங்கன்னா ஆச்சு, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக சிசிடிவி வைங்க. நம்ம மொபைல்லே பார்த்து செக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம். பார்ட் 1 நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பார்ட் 2 வெயிட் பண்ணுறோம், எதிர்பார்க்குறோம். ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் தப்பான எண்ணத்தோட நம்ம பார்க்கக்கூடாது. பாய்ஸ் தான் அந்த மாதிரி பார்க்குறானுங்க, ரொம்ப கத்திட்டே இருக்கானுங்க தேட்டரில். முக்கால்வாசி பார்க்கவே விடலை. நான் 2வது வாட்டியே போய் பார்ப்பேன். நல்லா இருக்கு படம்.